ஸோ மகரத்துக்கு அடுத்த 15 நாட்கள் வந்து கரியர் வைஸ் நிறைய இழப்புகளுக்கு நடந்திருக்கலாம். மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். சில வாய்ப்புகள தவற விட்டுருக்கலாம். சில விஷயங்கள் கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ் கூட தவற விட்டுருக்கலாம். அதெல்லாம் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல திருப்பியும் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்போ அது கிடைக்கிறதுக்காக இவங்களும் தயாரா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னா, அதுக்கு இவங்க ரெடியா இருந்து எல்லா வகையிலயும் அவங்க அதுக்கு தயாரா இருக்கணும். எமோஷனலி, மென்டலி, பிசிக்கலி அண்ட் வந்து ஆக்ஷன் வைஸ் எல்லாத்துலயுமே அவங்க தயாரா இருக்கணும். இவங்களும் ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள்ல முயற்சி எடுக்கணும். ஸோ எல்லா வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இவங்களும் மேனிப்புலேட் பண்ற விஷயத்த கத்துக்கணும். ஸோ அந்த வாய்ப்ப விட்டு போனா, அதை எப்படி தக்க வச்சுக்கணுன்றதும், அண்ட் அது திருப்பியும் வர வைக்கிறதுக்கான அந்த சூத்திரமும் இவங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கான ப்ராசஸ் இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல பண்ணா, கண்டிப்பா அது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரீடிங் வருது. ஓகே. ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட் 15 டேஸ்? ஸோ இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் 15 டேஸ்ல இவங்க 2 பேர் என்ன மாதிரியான ஒரு ஃப்யூச்சரை நோக்கி போகலாம்? எப்படியெல்லாம் 2 பேர் வந்து அவங்களுடைய எஃபோர்ட் இதில வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிளானிங்ஸ்லாம் வந்து எடுப்பாங்கன்னு இருக்கு. அண்ட் இவங்களுடைய பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்ல அதிகப்படியான ஒரு எஃபோர்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ இவங்க அதாவது 2 பேரும் எங்கேயாவது வெக்கேஷன் போறது, இல்ல வேற ஏதாவது இடம் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகுறது, இந்த மாதிரியான ப்ராசஸ்ல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர நோக்கிய ஒரு பிளானிங்ஸா இருக்க போகுது. அது இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அவங்களுக்கு வந்து நடக்கும்.